எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலாதேவி. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா ஒரு 3 விஷயம் தான். என்னோட க்ளீனிங் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் கொள்ளு ரசம் நாங்கள் இந்த வாட்டி ட்ரை பண்ணோம். ஸோ அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்டு எங்கள் மாமாவோட பர்த்டே. ஸோ இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிளான்ட் எல்லாமே எங்கள் மாமாவோட வளர்ப்பு தான். பார்க்கவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, காமாக இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி கூட நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருந்தோம், பட் அது எதுவுமே வரவே இல்லை. பட் இந்த டைம் நல்லா வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க் வந்து கோம் க்ளீனிங் தான். ஸோ எத்தனை கோம் பார்த்தீங்களா? எனக்கு வந்து கோம்னா அவ்வளோ பிடிக்கும். வெரைட்டியாக வாங்கி வச்சுருப்பேன். ரவுண்டு, ப்ரஷ் டைப்லாம் நான் ரொம்ப யூஸ் பண்ணலன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் நான் க்ளீனிங்கில் காமிக்கல. இந்த மாதிரி பெரிய பல், சின்ன பல், இது எல்லாமே நான் வச்சுருக்கேன். ஸோ அது அவ்வளோ பிடிக்கும். வந்து நம்ம 2 வீக்ஸ் ஒன்ஸ் அப்படி இல்லைனா எவ்ரி மந்த் ஒன்ஸாவது நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா அது வந்து நமக்கு நிறையா அழுக்கு சேர்ற ஒன்று. அந்த அழுக்கு வந்து நம்ம அதோடையே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டேண்ட்ரஃபும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய கோம் க்ளீனிங் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கெட்டில் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்குவேன். ஏரியல் பவுடர் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் குலுக்கி நுர வர ஸ்டேஜில் வந்து நான் வச்சுக்குவேன். அதுக்குள்ளே வந்து என்னோடய கோம்ஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுருவேன். மார்னிங் சோக் பண்ணுறேன் அப்படின்னா ஈவினிங் தான் நான் க்ளீன் பண்ணுவேன். அந்த அளவுக்கு க்ளீனாக வந்துடும். சோக் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிச்சன் ஒர்க்குக்கு வந்தாச்சு. கொள்ளு ரசம் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொள்ளு ரசம் வந்து சளிக்கெலாம் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒன்று. கோல்டு நிறையா பிடிக்குது இப்போது. எங்கள் வீட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க வந்துகிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி கொள்ளு ரசம் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு வந்து கொள்ளு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பூண்டு, அது எல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம போடுவோம் இல்லையா, அது. அப்புறம் தக்காளி 1, கொத்தமல்லி. எங்கள் வீட்டில் கொத்தமல்லியும் சேர்த்தே நமக்கு கிரைண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் குழம்பு மாதிரியே வரும் நமக்கு. எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா, புளி கரைச்சி வச்ச தண்ணியில் அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட் எடுத்து நம்ம கலந்துக்க வேண்டியது தான். கலந்துட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிக்கணும். கடுகு, காஞ்ச மிளகா, வெந்தயம் வந்து 2 போட்டுக்கலாம். ரசத்துக்கு வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ காஞ்ச மிளகா போட்டுட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு, கொத்தமல்லி கூட கொஞ்சம் போட்டுட்டு நம்ம அந்த கரைசல் வந்து நம்ம ஊற்றி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பு அப்படின்னா சூப்பரான கொள்ளு ரசம் செம்மையாக ரெடி ஆகிடும். கோல்டு இருக்குது அப்படின்னா கொள்ளு ரசம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக கேட்கும். Again back to my cleaning work. சோக் பண்ணி வச்சுருக்கிற கோம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு வேஸ்ட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி லேசாக நம்ம தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு அழுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணி கோம்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் க்ளீன் பண்ணியே ஆகணும். வாஷ் பண்ண பிறகு நான் ஓவர் நைட் ட்ரை பண்ணி எடுத்துருவேன். கிச்சனில் ஒரு சின்ன க்ளீனிங் பண்ணேன். கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்போம், நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டாண்டில் டஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். செல்ஃப் க்ளீனிங், ஸ்டாண்ட் க்ளீனிங், இது எல்லாத்துக்குமே கவர்லாம் வாங்கிலாம் போட மாட்டோம் தனியாக. ஸோ பேப்பரே நாங்கள் விரிச்சிருவோம். அதுவே எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபீல் கொடுக்கும். அதனால் எது வீட்டில் இருக்கோ அதை வச்சு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. கவுண்டர் டாப் மேலே ஸ்டாண்டை க்ளீனாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குல்ல. மந்த்லி ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு டைம் வந்துருச்சு. எவ்ரி மந்த் எண்டில் தான் நாங்கள் ப்ரொவிஷன் வாங்குவோம். ஸோ நான் எப்படி ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு வந்து லிஸ்ட்டு போட்டுக்குவேன் அப்படின்னா, தனியாக பிரிச்சுக்குவேன். நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் தனி, அப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் தனி, நெக்ஸ்ட்டு ஆயிலி ஐட்டம்ஸ் தனி. இந்த மாதிரி பிரித்து நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா நமக்கு சிம்பிளாக இருக்கும். எது இல்லை அப்படின்றது டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிப்பேன்.
இந்த சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் ரெகுலராக ப்ரொவிஷன்ஸ் வாங்குவோம். வேறு எங்கேயுமே எங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகலை. இது வந்து வாங்கி பழகிட்டதுனால எங்களுக்கு இதுவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரேட்ஸ் எல்லாமே நமக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமாவோட பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் அன்றைக்கி கால் பண்ணி ஈவினிங் வர வச்சிட்டோம். எங்கள் மாமாவுக்கும் அத்தைக்கும் அது தெரியாது, சர்ப்ரைஸாக வர சொல்லியிருந்தோம். பசங்களும் அண்ணியும் வந்திருந்தாங்க. பட் அண்ணனால் வர முடியல, ஏன்னா ஒர்க் இருந்ததுனால அவங்களால வர முடியல. மறுநாள் வந்திருந்தாங்க. மாமாவுக்கு சர்வேஷும் வர்ணிக்காவும் வந்தது பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் அவங்களுக்கே தெரியாமல் கால் பண்ணி வர வச்சுருந்தோம். ஹாப்பி பர்த்டே to Tata. Happy birthday to you. கை தட்டி. Happy birthday to Tata. Happy birthday to you. ஜெய் நீ ஏன் தின்ற? சாப்பிடு ஃபர்ஸ்ட். சாப்பிடு. செல்லமா ஃபேன் போட்டு போ. பாருங்க. சவர்ணிகா நீ எப்படி வரமா நீ கிட்ட கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு 1 by 1 எல்லாருக்கும் மாமா கேக் கூட்டி விட்டாங்க. நாங்களும் இல்லை மாமாவுக்கு கேக் கூட்டி விட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். பொதுவாக பர்த்டே அப்படின்னா கேக் வெட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பர்த்டே அப்படின்னாலே நமக்கு செலிப்ரேஷன் தான் ஞாபகம் வரும். ஆனால் இப்போல்லாம் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, பர்த்டே வருது, ஏஜ் ஆகிடுச்சி நமக்கு, அதுவும் பெரியவங்களுக்குலாம் ஏஜ் ஆகிடுச்சின்னா ஒரு பயமே வருது எனக்கெலாம். எங்கள் அப்பாக்கெலாம் இப்போ தான் ரீசெண்டாக அவங்களுக்கும் June 20 வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பர்த்டே வரும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அப்பா அவங்களுக்கு வயசு ஆகுதா, ஒரு வயசு கூடிடுச்சா அந்த ஒரு இதில் மைண்டில் தான் எனக்கு போகுது. அது என்ன அப்படின்னு தெரில. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அப்படி தான் தோணுது. செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு மாமா கிட்டே நாங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோம். பெரியவங்கக்கிட்ட எப்போவுமே ஆசீர்வாதம் வாங்குறது நமக்கு பின்னாடி நம்மளோட லைஃப்பில் நமக்கு, நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு புண்ணியத்தை சேர்த்து கொடுக்கும். ஸோ எப்போவுமே பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கணும். நமக்கு லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஏஜ் ஃபேக்டர் தான். ஸோ லைஃப்பில் பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போகணுன்னா நம்மளோட லைஃப் ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். இது என்னோடய பொதுவான கருத்து. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிப்பீங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். ஸோ ஏன்னா லைஃப் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக போகணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், லைஃப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்பவே சூப்பராக அமையும்.
ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, பெரியவங்க கூட இருங்க. ஸோ அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களோட பசங்க உங்கள் ஃப்யூச்சரை ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஸோ எங்கள் வீட்டு பெரியவங்கள நாங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அது எங்களுக்கும் ஹாப்பியை கொடுக்குது. எங்கள் வீட்டு நெய்பர்ஸ் குட்டி பசங்கள்லாம் கேக் கட் பண்ணும்போது வந்தாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு கேக்லாம் சர்வ் பண்ணோம். இன்றைக்கி டின்னருக்கு வெளியில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் அப்படின்றதுனால சென்னையில் சொல்லவே வேணாம், பயங்கர ரஷ்ஷாக இருந்தது. ஃபஸ்ட்டு அண்ணா நகரில் பவ்யம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதில் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே செக்யூரிட்டி சொன்னாங்க 1/2 hour to 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோ டைம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சங்கீதாஸ் போயிருந்தோம். ஸோ அங்கேயும் ஒரு 1/2 hour ஆனால் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்தது ஹோட்டலில். ஹோட்டலில் டின்னர் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எனக்கு பொதுவாகவே நைட் அவுட் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டைம் எல்லாரோட ஃபேமிலியாக போனது இன்னுமே ஜாலியாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.